எல்லாரும் நல்லா இருக்கீங்களாம்மா? எங்கள் பேர் வனதுர்கா, வயசு 36 ஆகுது. திண்டுக்கல் மாவட்டத்தை சேர்ந்தவங்கம்மா. இப்போ ஒரு நடுத்தர வசதியில் பெண் வந்து கொண்டு வந்திருக்கேன். நம்ம சேனலை தொடர்ந்து பார்த்துட்டு இருந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்கம்மா. அப்போ தான் புது வரங்களை மிஸ் பண்ணாமல் உடனே பார்க்க முடியும். இவங்க ஜாதகத்தை பற்றி பார்த்துடலாமா? இவங்க எந்த மதத்தை சேர்ந்தவங்க சொல்கிறாங்கம்மா? ஜாதின்னு பார்த்தீங்கன்னா அகமுடியான்னு சொல்கிறாங்க, ராசின்னு பார்த்தீங்கன்னா மீனம் சொல்கிறாங்க, நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா உத்திரட்டாதின்னு சொல்கிறாங்க. இப்போ இவங்க செகண்ட் மேரேஜ் அவன் பார்த்துட்டு வராங்க. இவங்க டிகிரி படிச்சிருக்காங்களா, படித்து முடிச்சுட்டு இப்போ கால் சென்டரில் வேலை பார்க்குறாங்களாம்மா. இவங்களுக்கு டைப்ரைட்டிங் நல்லா தெரியும் அப்படின்றதால இவங்க நான் வாய்ஸ் ப்ராசஸில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க கஸ்டமர் சப்போர்ட்டில் இருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்கம்மா. இவங்களுக்கு ஒரு நார்மல் வருமானம் வந்துட்டுருக்குன்னு சொல்கிறாங்க. இவங்க சொந்த ஒரு திண்டுக்கல் மாவட்டமாக, ஆனால் இப்போ இருக்கிறது சென்னையில் ஒர்க் பண்ணுறாங்களா. ஃபுட் அண்ட் அக்காமடேஷன் கம்பெனியில் தரதை சொல்லியிருக்காங்க. அவங்களே தனியாக ஒரு லேடிஸ் ஹாஸ்டல் மாதிரி தங்க வச்சுருக்காங்களா. இவங்க ஒரு நார்மல் மிடில் கிளாஸ் ஃபேமிலி தாம்மா. இவங்க அப்பா பார்த்தீங்கன்னா ஒரு மளிகை கடை வச்சுருக்க சொல்லியிருக்காங்கம்மா. ஓரளவு மாதம் வருமானம் வந்துட்டு சொல்கிறாங்க. இவங்க அம்மா பார்த்தீங்கன்னா வீட்டையும் பார்த்துட்டு கடைக்கு சப்போர்ட் பண்ணுறாங்களாம்மா. இவங்களுக்கு கூட பிறந்தவங்க பார்த்தீங்கன்னா ஒரு அக்கா கதை சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கும் மேரேஜ் ஆகி தனியாக செட்டில் ஆகிட்டாங்களா. இவங்களுக்கு முதல் திருமணம் பார்த்தீங்கன்னா நடந்த கொஞ்ச நாள்லேயே இந்த லைஃப் ரொம்ப நாளைக்கு நீடிக்காதுன்னு புரிஞ்சுக்கிட்டேன். அந்த லைஃப் வேணும் தனியாக பிரிஞ்சு வந்துட்டாங்களாம்மா. உங்கள் ஹஸ்பண்ட் இவங்களை ரொம்ப மனது ரீதியாக டார்ச்சர் பண்ணுறாங்களா. அதனால தான் வேணாம் வந்துட்டுருக்காமா. இப்போ அது மீண்டு வந்து சென்னைக்கு ஒர்க் போயிருக்காங்களாமா. இப்போ 2ஆம் திருமணம் பண்ணிக்கலாம்னு வீட்டில் பேசி நீங்கள் கூட லைஃப் அமைச்சிக்கோன்னு சொல்லியிருக்காங்கன்னா, அதனால தான் நம்மளை தேடி வந்திருக்காங்க. இவங்க என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா, வரப்போ துணை ஒரு நல்ல கேரக்டராக ஒய்ஃபை ஈக்குவலாக ட்ரீட் பண்ண எதிர்பார்க்குறாங்கம்மா. கெட்ட பழக்கம் எதாக இல்லாமல் இருக்க சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு ஒரு குழந்தை பெற்றுன்னு விருப்பப்படுறாங்க. உங்களுக்கு பசங்க இல்லாமல் இருந்தால் நல்லா இருக்கும் எதிர்பார்க்குறாங்கம்மா. ஒரு நல்ல மாதம் சம்பளத்தில் இருக்கணும்னு எதிர்பார்க்குறாங்க. உங்களுக்கு யாருமே இல்லாமல் இருந்து தனிமையில் இருக்கீங்க அப்படின்னா இவங்க மேரேஜ் பண்ணிக்கிட்டால் உங்களுக்கு நல்லபடியாக ஒரு லைஃப் கிடைக்குமா. இந்த மாதிரி ஒரு நல்ல உணவை மிஸ் பண்ணிடாதீங்க. இவங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு உங்கள் விருப்பத்தை கமெண்ட்டில் சொல்லுங்கம்மா. அடுத்த வரன்னு பார்க்க இப்போ ஸ்க்ரீனில் வர இந்த லிங்கை கிளிக் பண்ணி பாருங்கள். வாழ்க வளமுடன்.